என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். என்ன செய்றாரு, சாலமோனுடைய காலத்துல சுற்றிலும் ராஜாக்கள் மத்தியில சமாதானத்தை கட்டளையிட்டு இருந்தார். அதனால அவனவன் அத்தி மரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்கி இருந்தார்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல எதிரி ராஜா வந்து இஸ்ரேலுக்குள்ள வந்து யூதாக்குள்ள வந்து அவங்க சேர்த்து வச்சிருக்க தானியத்தையும் மிருக ஜீவன்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. நியாயாதிபதிகளுடைய காலத்துல அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அடுத்து ராஜாக்களுடைய காலத்துல எதிரி ராஜா வந்து எனக்கு இவ்வளவு பொண்ணு கொடு, இவ்வளவு ஆடு கொடு, இவ்வளவு மாடு கொடு, வருஷத்துக்கு இவ்வளவு நீ செய்யணும், இவ்வளவு நீ பணம் கொடுக்கணும்னு கேட்பான். கொடுக்கல அப்படின்னாக்க நான் உனக்கு விரோதமா யுத்தத்துக்கு வர்றேங்கிறான். அதை வாங்கிக்கிட்டு யுத்தத்துக்கு வந்த ஆட்கள்லாம் இருக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமா. ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, என் ஜனம் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் வீட்டை கட்டி குடியிருக்க மாட்டாய், அது சாமா சொல்லியிருக்கு. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை புதுசா செய்ய போறேன்னு சொல்லி அவர் புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்க போறேன்னு சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்திலையும் அந்த புதிய எருசலேமை குறித்து அவர் அங்க சொல்றாரு. இப்ப நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள், இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது வந்து ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெற்று பரலோகத்தின் அந்த உன்னத பலனையும் சந்தோஷத்தையும் அனுபவிச்சு, பரலோகத்துக்கு போன ஒருபாடு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு, அதை இந்த பூமியிலே ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா அந்த பரலோக அந்த நன்மைகளை அனுபவிக்கும்படியா கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யங்கிறது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கு. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர் அப்படிங்கிறான். அப்ப பரலோக சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷ மகிழ்ச்சி இருக்கு. அதை அந்த ஜனத்திற்கு, என்னுடைய ஜனத்துக்கு நான் இப்பயே அதை நான் கொடுக்குறேங்கிறார். அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதன் இனி கேட்கப்படுவதும் இல்லை.